உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாவட்ட மருத்துவமனை ஒன்றில் மாரடைப்பால் நெஞ்சுவலியுடன் அழைத்து வரப்பட்ட பெண்ணுக்கு பணியில் இருந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்காமல் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருத்துவரின் அலட்சியம் உயிரை பறித்தது. பால் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பெண் நெஞ்சை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்க, அது குறித்து எந்த பதற்றமும் இன்றி கையில் செல்போனை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் மருத்துவர் ஒருவர் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள்தான் இவை. சாதாரண மக்களுக்கு மாவட்ட மருத்துவமனைகளில் கிடைக்கும் மரியாதை இதுதான் என்பதை இந்த காட்சிகள் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. கண்முன் அந்த பெண்மணியின் உயிர் சிறிது சிறிதாக போய்கொண்டிருக்க, மருத்துவர் என்ற பெயரில் அங்கே அமர்ந்திருக்கும் அந்த நபரின் அசாதாரணமான அமைதி காண்போர் நெஞ்சை பதற வைக்கிறது. ஒரே ஒரு ஊசியில் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் உதவிக்கு வராத அந்த மருத்துவரால் அந்த உயிர் சிறிது சிறிதாக அடங்கி போனது. என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற சினிமா பாணியில் மருத்துவர் செய்த காரியத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி மாவட்ட மருத்துவமனையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. செவ்வாய்க்கிழமை மதியம் பிரவேஷ்குமாரி என்கின்ற 60 வயது மூதாட்டியை மாரடைப்பு காரணமாக உறவினர்கள் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். நெஞ்சு வலியால் துடித்து கொண்டிருந்த அவரை அங்கிருந்த படுக்கையில் படுக்க வைத்தனர். அப்போது பணியில் இருந்த மருத்துவர் ஆதர்ஷ் சங்கர் நோயாளியை கவனிக்காமல் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தார். செவிலியர் மற்றும் வார்டுபாய் ஆகியோர் அந்த பெண்மணியை வெறுமனே பார்த்துவிட்டு ஒன்றும் ஆகாது என கூறிவிட்டு சென்றுள்ளனர். தனது தாயின் உடல்நிலை மோசமடைந்ததை உணர்ந்த மகன் குருசரன் சிங் மருத்துவரிடம் சென்று முறையிடுகிறார். ஆனால் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. செல்போனில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்டாக ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தார். சுமார் 5 நிமிடங்களாக இந்த நிலை நீடிக்க, அதன் பின் மருத்துவர் மெதுவாக எழுந்து வந்தார். கொஞ்சம் கூட பதற்றமின்றி எழுந்து வந்த அவர் வலியால் துடித்த அந்த பெண்ணை கடைசி வரை கண்டுகொள்ளவே இல்லை. மிகுந்த மன உளைச்சல் அடைந்த மகன் குருச்சரன் மருத்துவரிடம் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். கடும் ஆத்திரமடைந்த மருத்துவர் குருச்சரன் கன்னத்தில் பளார் என ஒரு அறை கொடுத்திருக்கிறார். கொதித்து போன உறவினர்கள் மருத்துவரை சுத்து போட்டு தாக்க ஆரம்பித்தனர். அதற்குள் பிரவேஷ்குமாரிக்கு வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் வடிந்துள்ளது. அவ்வளவு நேரம் துடிதுடித்து கொண்டிருந்த அந்த உயிர் சிறிது சிறிதாக அடங்கி போனது. மருத்துவரின் அலட்சியம் ஒரு உயிரை அநியாயமாக பறித்துவிட்டது. இந்த காட்சிகள் அனைத்தும் மருத்துவமனை CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. உலகின் வேறு எந்த நாட்டிலாவது இதுபோன்ற மருத்துவ அலட்சியத்தை பார்க்க முடியுமா என நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒரு உயிரை விட இன்ஸ்டா ரீல்ஸ் அவ்வளவு முக்கியமா என்றும், சாதாரண மக்களின் உயிருக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா என்றும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனைக்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தை உறுதி செய்த தலைமை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் மதன்லால் இது குறித்து ஏற்கனவே விசாரணை தொடங்கப்பட்டு விட்டதாகவும்,
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.